நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, இந்த உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உடம்புல ஒரு சதை கட்டி இருக்குது. இதா சலுஹத், அது சீராகிவிட்டால், அது சரியாகிவிட்டால், சலுஹல் ஜஸது குல்லுஹு, உடல் முழுவதும் சரியாக ஆகிவிடும். இது தீன் ரீதியிலையும் அதுதான், துனியா ரீதியிலையும் அப்படித்தான். இதயத்துக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் வைக்கலாம், என்னது? மனசு. அந்த உஸ்தாத் நல்லா திடகாத்திரமான உஸ்தாத், கரெக்டா வந்துடுவார் பாடத்துக்கு, கரெக்டா வந்துடும். பாடத்துக்கு கரெக்டா வந்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? என்னடா இவர் டெய்லியும் வந்துடுறாரு, ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மனுஷனும் லீவ் எடுக்காம நம்மளும் போட்டு பாடப்படுத்துறாரு. இவர் ஒரு நாள் லீவ் எடுத்தா நமக்கு ஒரு நாள் லீவ் ஆகுமேன்னு பார்த்தா இவரை லீவ் எடுக்க வைக்கணும். என்ன செய்யலாம்? பசங்களாம் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இப்போ அவரு என்ன பண்றாரு பார்ப்போம்டா, இன்னைக்கு அவரா நாமளா பார்த்துருவோம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்தாங்க. அதே மாதிரி பையன் வந்தான். சார் இங்கே டல்லா இருக்குமா தெரியுது, உதாரணம் விடுவான். அடுத்த பையன் வந்தான். சார் என்ன கொஞ்சம் ஒரு மனசு ஒருவேளை இருக்குமோ, நீ உட்கார, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மூணாவது ஒரு பையன் வந்தான். சார் என்ன உங்கள் முகமே இப்படி இருக்குது அப்படின்னு. போங்கடா எல்லாம் போங்கடா, இன்னைக்கு லீவ் உங்களுக்கு. நேராக வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு, என்ன இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, சின்ன பசங்கள்லாம் சொல்றாங்க, என் கூடவே இருக்கிற உனக்கு தெரியுதா முண்டம்? மனைவி சொல்லுது, ஏங்க நல்லா தானேங்க போனீங்க, நல்லா தானேங்க இருக்கிறீங்க, உனக்கு கண்ணு தெரியுதா? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்கு, நீ என்ன பத்தி எனக்கு உனக்கு என்ன அக்கறை இருக்குது? அக்கறையே இல்லை அப்படின்னு போய் படுத்தாருக்குள்ள 4 நாள் படுத்துட்டாரு. இதை யார் எழுதுறா? ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க. இப்ப நல்லா இருக்கிற மனுஷன் என்ன செஞ்சா, ஒரு மனசை குழப்பி விட்டோம். மனசை கொஞ்சம் குழப்பி விட்டோம்னா அவரு நம்பிட்டாரு. அந்த மனசுல என்ன வந்துருச்சு, ஓஹோ கொஞ்சம் அப்படி இருக்குது போல, கொஞ்சம் இப்படி இருக்குது போல அப்படின்னு வந்துட்டா, அது மாறாத வரைக்கும், அந்த எண்ணம் போகாத வரைக்கும் யாரு என்ன செஞ்சும் என்ன ஆக போறது இல்லை, நல்லது நடக்க போறது இல்லை.